வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லாரா மல்வே எழுதின த ஸ்பெக்டாக்கிள் இஸ் வல்னரபிள் மிஸ் வேர்ல்ட் 1970 இதோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1970 இந்த மிஸ் வேர்ல்டுன்ற காம்படிஷன் நடக்கும் இல்லையா, அதை பற்றி தான் அவங்க இதில் எழுதியிருக்காங்க. அதோடைய முக்கியத்துவமும் அதுலேயே பெண்ணியத்தை பற்றி சில பேரெல்லாம் கூறக்கூடிய கருத்துக்களை வச்சும், அது மாத்திரம் இல்லாமல் நம்ம கல்ச்சர்லேயே நம்ம கலாச்சாரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து இவங்க இதில் அவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1970 இந்த மிஸ் வேர்ல்டு பேஜெண்ட் நடந்தது இல்லையா, அப்போ விமென்ஸ் லிபரேஷன் மூமெண்ட், அதாவது பெண்ணோடைய விடுதலை அப்படின்ற அந்த மூமெண்ட் சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஏன்னா அப்போ அந்த பெண்ணியாளர்கள்லாம் ஒரு மாதிரி எதிர்ப்பை அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அவங்க தெரிவித்தாங்க. அதனால் அந்த நிகழ்ச்சி கொஞ்சம் பாதிக்கப்பட்டது. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த மாவால் செய்யப்பட்ட பாம்ஸை தூக்கி அடித்தாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னா, அந்த பாம் விழுந்து செதறி அப்படியே மாவு அந்த இடம்லாம் சுற்றி போகும்போது வந்தவங்க மேலாம் படும். ப்ளஸ் அந்த இடமே ஒரு கலவர பூமி மாதிரி இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நிறைய பேனர்லாம் கொண்டு அதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. மெயினாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பெண்களை ஒரு பொருளாக நினச்சி நீங்கள் இதில் காட்டுறீங்க, எல்லாரும் பார்க்கணுன்னு தூண்டுற அளவுக்கு பெண்களை ஆடை அணிஞ்சுன்னு வர வைக்கிறீங்க, அவங்கள வெறும் ஒரு அழகு பொருளாக மட்டும் நீங்கள் காட்டுறீங்க அப்படின்றது அவங்களுடைய வாதமாக இருந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மிஸ் வேர்ல்ட் பேஜ் நடக்குது இல்லையா, அது வெறும் ஆண்கள் பார்க்குறதுக்காக தான் அங்கே வராங்க, அவங்கள பார்க்க வைக்கணுன்றதுக்காகவே அதில் கலந்துக்கிற பெண்களை ஒரு பொருளாக, ஒரு கமாடைஸ், அதாவது ஒரு ஒரு கமர்ஷியல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி போடுவோம் கவர்றதுக்கு, அதனால் அவங்கள கவர்ற மாதிரி தான் பெண்களை பண்ணுறீங்க. இதெல்லாம் இந்த ஆண்கள் பார்வையாளர்களாக வராங்க இல்லையா, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மாத்திரம் இல்லாமல் இந்த எதிர்ப்பு தெரிவித்தவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, நிறையா விஷயங்களை அவங்க அங்கே கத்தி ஸ்லோகன்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆண் ஆதிக்கம் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எப்படின்னா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப வளைஞ்சு கொடுக்குற மாதிரி நடத்துகிறீங்க. இது பெண்களை ஒரு ஒரு நம்மளோட கலாச்சாரத்துக்கு எதிராக நீங்கள் அழைச்சின்னு போகிறீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் காட்டுறாங்க. இதில் எப்படின்னா, யாருக்கு அதிகாரம் நிறையா இருக்கோ, யாரால் எந்த லெவலுக்கு ஒன்றா போய் எது வேணால் செய்ய முடியுமோ அவங்கள திருப்திப்படுற வகையில் தான் இது இருக்கே தவிர, இது எந்த விதத்துலையும் பெண்களை முன்னேற்றத்துக்காக இல்லைன்ற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் மீடியா, அதாவது இந்த தொலைக்காட்சி பத்திரிகையெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க இந்த எதிர்ப்பை எப்படி காமிச்சாங்க அப்படின்னா, அது கூட எப்படின்னா ஒரு ஆண் ஆதிக்க நோக்கத்தோடையே அவங்க எழுதின மாதிரியே இருந்தது தவிர, அந்த பெண்ணிய எதிர்ப்பாளர்கள் எப்படி என்ன கருத்தை சொல்ல வந்தாங்கன்றது எந்த மீடியாவும் போடவே இல்லை. இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவித்தவங்க எப்படி கட்டுப்படாமல் ஒரு அளவுக்கு மீறின விதத்தில் அவங்க அங்கே நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது தவிர, இவங்க சொல்ல வந்த கருத்து என்ன, எதுக்காக அவங்க இதை செஞ்சாங்கன்றத எந்த பத்திரிக்கையோ தொலைக்காட்சியோ காட்டவே இல்லை அப்படின்றாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த இடத்துல என்னென்னா, நம்ம ஆண் பெண்ணுன்னு சொல்கிறோம்ல, ஜெண்டர், அது மாத்திரம் இல்லாமல் அதிகார உள்ள இடம், அது மாத்திரம் இல்லாமல் பத்திரிகைகள் எதை முன்னிலைப்படுத்தி எழுதுகிறாங்க அதெல்லாம் தான் இதில் எடுத்திருக்காங்க. இதில் மெயினாக என்னென்னா, பெண்களை ஒரு பொருள் மாதிரி அந்த மாதிரி காட்டுறது இந்த மாதிரி ஆளுங்களுடைய கையில் தான் வச்சுட்டுருக்காங்க அப்படின்றத காட்டுறாங்க. அப்போனா அதிகாரம் இருக்கிறவங்களால என்ன வேணால் செய்ய முடியும். அடுத்தது ஆண் ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது மாதிரி தான் இதில் காமிச்சிருக்காங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களை நம்ம எப்படி சமுதாயத்துக்கு காட்டுறோம், அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான தொலைக்காட்சிகள் பத்திரிகைகள் இருக்கு இல்லையா, அவங்க எப்படி ஒரு விஷயத்தை வெளியில் கொண்டு வராங்க, அது மாத்திரம் இல்லாமல் கலாச்சாரம் எந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடத்த நோக்கி போயின்ட்டுருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் எடுத்துன்னு முக்கியமாக இந்த பெண்ணியல் பற்றி பேசுகிறவங்க, பெண்களை முன்னிலைப்படுத்தி பேசுகிறவங்க, பெண்ணுக்காக போராடுறவங்க என்ன மாதிரியெல்லாம் காட்டப்படுறாங்க மக்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த எஸ்ஸேயில் அவங்க எழுதியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.